இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கம். அருமையான ஒரு விழா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. முதல் காரணம், கடந்த ஆல்மோஸ்ட் 30 வருடங்களாக வில்லனாகவும் அல்லது குணச்சித்திர நடிகர் என்ற கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்த எனக்கு ஒரு ட்ரெய்லர் மூலம் ஒரு ஹீரோங்கிற ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் வண்டர்ஃபுல் ட்ரெய்லர், அமேசிங் ஒன். நல்ல சிறப்பான ஒரு படம் வருவதற்கு பல பேருடைய உழைப்பும் பங்கேற்பும் நிச்சயமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். மை ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன், முதலாக பாராட்ட வேண்டியது நிச்சயமாக ஃபாத்திமா அவர்களைத்தான். such a wonderful producer and such a good manager of things. நிர்வகிக்க வேண்டிய விஷயங்களை சிறப்பாக செம்மையாக, அது கோஆர்டினேஷன்லாம் டைம்லி திங்ஸ், அதெல்லாம் ரொம்ப அழகா அவங்களுடைய நிர்வாக குழு செய்தது, அதை நான் பாராட்டுகிறேன். இரண்டாவது, நிறைய படங்கள் நம்ம செய்யும் பொழுது இயக்குநர்களோ அல்லது நம்மகிட்ட கதை சொல்ல வர உதவி இயக்குநர்களோ இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் சார் இந்த கேரக்டர் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்றது கொஞ்சம் அழகா இருக்கும், அவங்க நமக்கு கொஞ்சம் அது பிடித்தமா இருக்கும். ஆனால் உண்மையாக அப்படி செய்தவர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் பப்ளிக்கா நான் சொல்லுவேன். படம் ஷூட்டிங் ஆரம்பமாகிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மாதம் முன்னாடியே என்னை சந்திச்சு அவர் பேசினாரு. இந்த படத்துல மனோதத்துவ ரீதியான விஷயங்கள், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் மிக ஆழமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்து கையாளும் பொழுது அதற்கு தேவையான அளவுக்கு ஆராய்ச்சி, ரிசர்ச், ஸ்டடி, பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களையும் பெருமுயற்சி எடுத்து ஆழமாக கணித்து புரிந்து கொண்டு அப்புறம் அதை ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்தார் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் தைரியமாக சொல்லுவேன். அதற்கு மனமார்ந்த பாராட்டுகள் அவருக்கு கொடுக்க வேண்டியது. அந்த ஒரு அத்தென்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயம் படத்தில் கொண்டு வரதுக்கு நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அவர். அது மட்டுமல்ல, ஒரு 18 வயது இளைஞனுடைய அந்த துடிப்பும் அந்த ஆர்வம் இருந்தது. கேள்விகள் கேட்டுட்டு இருப்பார் ஒரு சிரிப்போட. that very nice thing about him, that energy, that positivity, அந்த சர்ச், அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்குது. ஆக பிரதீப் கன்னி முயற்சி என்று சொல்லலாம், ஆனால் மிக சிறந்த அனுபவப்பட்ட ஒரு இயக்குனரை போல நீங்கள் இந்த படத்தை எடுத்துக்கிறீர்கள் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். இவரை பத்தி எல்லாருமே பேசுவாங்க, நானும் பேசதான் ஆசைப்படுகிறேன். பட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ், வாட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். விஜய் ஆண்டனி பற்றி நான் சொல்றேன். வாட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். முதல் முறையாக வைத்தியமேந்திரன் சார் சொன்ன போல எனக்கும் முதல் முறையாக அவரோடு சேர்ந்து ஒரு படத்தில் சேர்ந்து வேலை செய்யும் அந்த வாய்ப்பு. முதல் நாள் ஷூட்டிங்ல நாங்கள் அதிகம் பேசக்கூட, அதாவது சீனுக்காக அந்த காட்சிக்காக பேசினோம். அதை தாண்டி அதிகம் பேசல. ரத்ன சுருக்கமாக விஷயங்களை சொல்லுவார். ஆனால் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் 2வது நாள் 3வது நாள் அதுக்கப்புறம் ஐ திங்க் தேர்ஸ் a melting down and then warmth and then we started talking. பேச ஆரம்பித்தோம். அப்போ பேசும்பொழுது விஜய் ஆண்டனி அந்த மனிதரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஹியூமனிட்டிங்கிற வார்த்தை தன்னடக்கம் என்று சொல்லலாம். தன்னை தாழ்த்தி கொண்டு அதையும் ஏற்றுக்கொள் வந்த மனப்பக்குவம் என்று சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமாக வாழ்க்கை புரிந்து கொண்டு தேவைக்கு அதிகமாக எடை போடாமல் அப்ஜெக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இப்படித்தான் உண்மை இருக்கும் என்று தெளிவோடு செயல்படும் அந்த ஒரு மிக சிறப்பான குணம் விஜய் ஆண்டனி சார்ட்ட இருக்குது. அவர் சொன்னார், அப்போ நாங்கள் ஒரு ஷூட்டிங் 5வது நாள் 6வது நாள் பேசும்போது சொன்னார், இதுவரை 4 படங்கள் எடுத்துட்டோம் சார், ஒவ்வொரு படமும் இது ஒரு வித்தியாசமான படம், ஒரு தரமான படம், மக்கள் மனதில் ஆஹா என்று சொல்லக்கூடிய படம் அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை தரமான, வித்தியாசமான, நல்ல மனதிலே பதியக்கூடிய படமாக எடுத்துக்கொண்டு வந்தால் வெற்றிங்கிற அந்த பெரிய விஷயம் வெகு சீக்கிரமாக வந்து சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு தேவையான பொறுமை எனக்கு இருக்கிறது சொன்னார். மிகப்பெரிய வார்த்தை அது. இது பிச்சைக்காரன் படம் முடிவதற்கு முன்னாடி, ரிலீஸ் ஆகிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி
மிகப்பெரிய வெற்றி வந்து சேர்ந்தது. நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபார் இஸ் பிரின்சிபிள் வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப், அது இந்த படத்திலையும் கடைபிடித்திருக்கிறார். தெளிவோடு இருப்பது சிறப்பானது, தெளிவோடு இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த திடமோடு இருப்பது இன்னும் சிறப்பானது. இந்த தெளிவு திடம் இருந்து தலைவனம் இருந்துன்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டமா போயிடும். மற்றவங்களும் ரொம்ப துச்சமா இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடு அழகா சொன்னார் மகேந்திரன் சார், படத்திற்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காமல், தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும், அது தேவையில்லாத விஷயத்தை பார்க்க மாட்டார். மிக சிறப்பாக ஃபோக்கஸ் என்று சொல்லக்கூடிய முனைந்து செயல்பட்ட மிக சிறப்பான ஒரு நடிகர், தயாரிப்பாளர், நல்ல ஒரு நண்பர், மிக சிறந்த ஒரு மனிதர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு மேலும் மேலும் பல வெற்றிகள் வந்து குவிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மற்ற கலைஞர்கள், சக டெக்னீஷியன் சொல்லக்கூடியவர்கள், பிரதீப், you did an awesome job. It was really out of the world to see visually what was there on the screen. And for everybody else, all the very best. Good luck to every member of this team. Thank you so much for the opportunity.